அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஒரு மனிதனுடைய வாழ்வின் நோக்கம் புரிய வேண்டும் என்று சொன்னால், தெரிய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஆதாரமான தெளிவான ஒரு வழிகாட்டுதல் திருக்குர்ஆன் மட்டும்தான். நீங்க பாருங்க, திருக்குர்ஆனுடைய வரலாற்றை முழுவதுமாக ஆய்வு செய்தால், பெரும் பெரும் புரட்சிகளையும், பெரும் பெரும் மாற்றங்களையும் குறிப்பிட்ட சில காலகட்டத்திற்குள்ளாயே திருக்குர்ஆன் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. ஆனால் அத்தகைய மகத்துவமிக்க இந்த திருக்குர்ஆன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில, நம்முடைய கூட்டு வாழ்வில, நம்முடைய குடும்ப வாழ்வில எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுத்தவில்லை என்று சொல்லி ஒரு நாளாவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்மளும் சின்ன பிள்ளையிலிருந்து மதரசாக்களில் பெரும் பெரும் திருக்குர்ஆன் ஆய்வுக் கூட்டங்களில் எல்லா இடத்துலையும் கலந்து கொள்கிறோம். ஆனாலும் நம்ம இடத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் வரலையே. நாம் எந்த நூலையாவது, எந்த புத்தகத்தையாவது, நம்முடைய பாட புத்தகங்கள் கூட பார்த்துக்கோங்களேன், நம்ம அர்த்தம் புரியாமல் ஓதுறதே கிடையாது. அர்த்தம் புரியாமல் நம்ம படிக்கிறதே கிடையாது. சின்னதாக ஒரு டிக்ஷனரி வச்சுக்கிட்டையாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதனுடைய மீனிங்ஸை புரியறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் திருக்குர்ஆனுக்கு மட்டும் நம்ம மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கிறோம். அதனுடைய அர்த்தங்களை புரிந்து அதை ஆய்வு செய்து ஓதுறதுக்கு எந்த விதமான முயற்சிகளும் செய்ய மாட்டோம். ஸோ திருக்குர்ஆன் அர்த்தம் புரிந்து, ஆய்வு செய்து, ஆழ புரிந்து ஓத வேண்டிய முக்கியமான நூல். இது மனித குலத்துக்கு ஒட்டுமொத்தமாக வழிகாட்டக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. திருக்குர்ஆன் இறங்கிய காலகட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனித குலத்தில் இருக்கிற எல்லா விதமான தீமைகளும், இன்றளவுக்கும் உலகத்தில் இருக்கிற நிலை பெற்றிருக்கிற அத்துணை தீமைகளும் அந்த மக்கள் இடத்துல இருந்துச்சு. ஆனால் திருக்குர்ஆன் வசனம் பை வசனமாக வந்து அந்த மக்களை எல்லாரையும் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அந்த மக்கள் எல்லோரையும் மாற்றங்களை ஏற்படுத்தி நன்மக்களாக மாற்றியது. அந்த நூற்றாண்டு மிகச்சிறந்த நூற்றாண்டு என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். பாருங்கள், திருக்குர்ஆனை மிக முக்கியமாக நாம் புரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனம் நமக்கு அதுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். சூரத்துல் யூனுஸ்ல வரக்கூடிய 57வது வசனம். யா அய்யுஹன் நாசு கத் ஜாஅத்துகும் மௌஹீதத்தும் மின் ரப்பிக்கும் வஸிஃபாஉன் லிமா ஃபிஷ் ஷுதூரி வஹுதன் வரஹ்மத்துன் லில் முஃமினீன். மனிதர்களே, அல்லாஹ் ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழைத்து பேசுகிறான். மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு அறிவுரை உங்களிடம் திண்ணமாக வந்திருக்கிறது. திருக்குர்ஆன் ஒரு அறிவுரையாக இருக்கிறது. இது இதயங்களில் உள்ள நோயை குணப்படுத்தக்கூடியதாகவும், தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு வழிகாட்டியாகவும், ஓர் அருட்கொடையாகவும் திகழ்கின்றது. சுப்ஹானல்லாஹ். இந்த திருக்குர்ஆன் ஒரு நோய் நிவாரணியாகவும், மேலும் அது மிகப்பெரிய வழிகாட்டியாகவும், அருட்கொடையாகவும் இருக்கிறது. அந்த திருக்குர்ஆனை அர்த்தம் புரிந்து ஓதக்கூடிய மக்களாக நாம் மாற வேணாமா? அந்த திருக்குர்ஆன் என்ன நம்மளோடு பேசவிருக்கிறதுங்கிறத நம்ம தெரிய வேணாமா? ஆக அர்த்தத்தோடு திருக்குர்ஆனை படிக்கக்கூடிய மக்களாக சொல்கின்ற நானும், கேட்கின்ற நீங்களும் மாற வேண்டும் என்று சொல்லி இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.